கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். தமிழ்நாட்டில் பாமக, அமமுக, தமாக, அதிமுக, ஓபிஎஸ் அணி, புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகளோடு கூட்டணி அமைத்து பாஜக தேர்தலை சந்தித்தது. அதிமுகவுடனான கூட்டணி முறிவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் எப்படியாவது தடம் பதிக்க வேண்டும் என்பதற்காக டெல்லி பாஜகவும் தமிழக பாஜகவும் கங்கணம் கட்டிக்கொண்டு தீவிர தேர்தல் பணியில் ஈடுபட்டன. பாஜக தலைமை தமிழ்நாட்டை எந்த அளவிற்கு முக்கியமாக கருதியது என்பதற்கு பிரதமர் மோடியின் தமிழக வருகையே சான்று. ஜனவரி மாதத்தில் இருந்து மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு வரை சென்னை, கோவை, திருப்பூர், நெல்லை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பிரதமர் மோடியே நேரில் வந்து பரப்புரை மேற்கொண்டார். அது மட்டுமன்றி மத்திய அமைச்சர்கள், பாஜக மேலிட பொறுப்பாளர்கள் என பல்வேறு தலைவர்களும் தமிழ்நாட்டில் சூறாவளி பிரச்சாரம் செய்தனர். இவ்வளவு போராடியும் தமிழ்நாட்டில் பாஜகவாலும் அதன் கூட்டணி கட்சியினராலும் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை. கோவை தொகுதியில் களமிறங்கிய தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை திமுகவின் கணபதி ராஜ்குமாரிடம் 1,20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தார். அதேபோல வெற்றி பெறும் வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கருதப்பட்ட நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனும் காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸிடம் 1,50,000 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை பறிகொடுத்தார். தென்சென்னை தொகுதியில் களமிறங்கிய தெலங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், நீலகிரி தொகுதியில் போட்டியிட்ட மத்திய இணையமைச்சர் எல் முருகன், கன்னியாகுமரி தொகுதி வேட்பாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோரும் தோல்வியை தழுவினர். பாஜகவால் தான் வெற்றி பெற முடியவில்லை, கூட்டணி கட்சியினராவது வெற்றிக்கனியை ருசிப்பார்கள் என எதிர்பார்த்தால் அதிலும் ஏமாற்றமே மிஞ்சியது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரை டஃப் ஃபைட் கொடுத்த பாஜக கூட்டணியின் தருமபுரி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணியும் இறுதியில் வெற்றி வாய்ப்பை இழந்துவிட்டார். இதேபோல தேசிய ஜனநாயக கூட்டணியில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்ட ராதிகா சரத்குமார், தேனியில் களமிறங்கிய டிடிவி தினகரன், ராமநாதபுரத்தில் போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் என அனைவரும் தோல்வியடைந்தனர். இப்படி திரும்பிய பக்கமெல்லாம் தோல்வி முகங்கள் கண்முன்னே வந்து நின்றதால் பாஜகவினர் சோகத்தில் ஆழ்ந்தனர். ஆனால் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக கிட்டத்தட்ட 12 தொகுதிகளில் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை ஓரம் கட்டி 2வது இடத்தை எட்டி பிடித்திருக்கிறது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. கோவை பாஜக வேட்பாளர் அண்ணாமலை, தென்சென்னை வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன், நீலகிரி வேட்பாளர் எல் முருகன், கன்னியாகுமரி வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தங்களை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர்களை பின்னுக்கு தள்ளி 2வது இடத்தை தனதாக்கியுள்ளனர். இதேபோல பாஜக கூட்டணி சார்பாக வேலூர் தொகுதியில் புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம், ராமநாதபுரத்தில் களமிறங்கிய ஓ பன்னீர்செல்வம், தருமபுரி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி, தேனி அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரன் ஆகியோரும் 2வது இடத்தை பிடித்திருக்கின்றனர். புதுச்சேரி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயமும் 2வது இடத்தை தனதாக்கியிருக்கிறார். கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.